வணக்கம் மக்களே. நம்ம சமீப காலமாக அரசியல் நிகழ்வுகள் பற்றின வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நவம்பர் 27 2 சிறப்பான சம்பவங்கள் நடந்த நாள். அந்த 2 சிறப்பான சம்பவங்கள் இது திட்டமிட்ட பிளானா அல்லது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியான்றது தெரியல. இன்னைக்கு டிஎம்கேக்கும் ஒரு முக்கியமான நாள். அதை விட முக்கியமான நாளாக தாவேகா விஜய் கட்சியினரும் மாற்றிட்டாங்க. இது இயற்கையா நடந்துச்சா அல்லது எதுவும் பிளான் பண்ணி பக்கவா திட்டமிட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது தெரியல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் இளைஞரின் செயலாளரும் இருந்தாரு. இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு. அந்த உதயநிதி ஸ்டாலினோட இன்னைக்கு பிறந்தநாள் இல்லை. இந்த பிறந்தநாள் இல்லாத ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படின்ட்டு திமுக கட்சிக்காரங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அததான் ஏன்னா அடுத்து ஆட்சி மாற்றம் வரலாம், அல்லது அடுத்து ஆட்சி கண்டினியூ பண்ணலாம், எலெக்ஷனுக்கு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால இந்த இந்த பிறந்தநாள் இல்லாத எல்லா பட்டி தொட்டி எல்லா கிளை நிர்வாகிகள் எல்லாருமே இந்த விழாவை கொண்டாடி ரொம்ப சிறப்பா கொண்டாடணும், எல்லாத்துக்கும் இது ஒரு டார்கெட் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனா இந்த நாள் டிஎம்கேக்கு சாதகமான நாள் மாதிரி தெரியல. ஏன்னா டோட்டலாவே மாத்தி விட்டுட்டாங்க. அதாவது செங்கோட்டனை பத்தின நியூஸ்கள் நேரத்துல இருந்து முந்தானத்துல இருந்தே வர ஆரம்பிச்சுது. அப்புறம் செங்கோட்டன் தாவேக்கல நேராரு விஜய் நேற்று விஜய் பத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஃபுல்லாவே ஒளிபரப்பாயிடுச்சு. ரொம்ப பரபரப்பா இருந்தது. அதைத்தான் நம்ம இப்போ அதில் தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கோம். இது திட்டமிட்ட சரிதானா அல்லது தாவேக்காக டார்கெட் பண்றதுக்காக அல்லது இல்லது திமுகவை டார்கெட் பண்ணதுக்கு யாரேனும் பின்புலமா இருந்து இதை இயக்கி இப்படி பண்ணுங்க, இந்த உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் விழாவை இவ்வளவுக்குள்ள கொஞ்சம் வெளியில தெரியாத அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு யாராவது பக்கவா பிளான் பண்ணி இந்த செங்கோட்டையன் இந்த விஜய் இந்த தாவேகா இணைப்பா கொண்டு வந்தாங்கிறது தெரியல. வெளியில கேட்டா அரசு பரிசுலாம் அம்மா அது உண்மைதான், ஏதோ டெல்லியில இருந்து யாரோ இயக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாளை கொண்டாடிடுவாங்க. அது ரொம்ப ஹை லெவலில் ரீச் பண்ணப்படும். அதனால இந்த விஷயத்த நம்ம பண்ணோம்னா, அதாவது செங்கோட்டன் இணைப்பு நம்ம இன்னைக்கு இல்லை நாளில் கொண்டு பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் யூகங்கள் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. அப்போ சென்னையிலேருந்து ஒரு அமைச்சரும் செங்கோட்டையனை பார்த்ததாகவும், நீங்க இன்னைக்கு இருங்க வேற ஒரு நாளை வச்சிருங்க, ஏன்னா இங்க உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் இல்லை, இன்னைக்கு நாங்க நவம்பர் 27 கொண்டாடுற மாதிரி இருக்கு, அதனால நீங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் இப்படிலாம் நிறைய கருத்துக்கள் ஊடகங்கள்லையும் ஆன்லைன் தளங்களையும் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அது திட்டமிட்ட சரியான ஓரளவுக்கு மேட்சிங்ல தான் வருது, திட்டமிட்ட சரியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உண்மையிலே ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க. ரொம்ப நிறைய பிளான்கள் எல்லாம் மீட்டிங்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இன்னைக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஈடுபடலை அப்படின்னு சொல்ல முடியாது. டிஎம்கேக்காரங்க ரெடி பண்ணி வச்சிருந்தது ஈடுபடல. ரொம்ப ஒன்றும் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் ரொம்ப பேச முடியாதும் எந்த ஊடகங்களும் நிறைய வரல. ஏன்னா ஃபுல்லாவே கவரேஜ் ஃபுல்லாவே செங்கோட்டன் நிலையை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. செங்கோட்டனோட விஜயுடன் சேர்ந்து இணைகிற அந்த இணைப்பு தான் நிறைய டிவிகள் ஒளிபரப்புனாங்க. காலையில இருந்து நேரத்துல இருந்து முந்தானத்துல இருந்து காலைல வந்துட்டாரு, அங்க பார்த்துட்டாரு, இங்க பொண்ணு படம் கிளம்பிட்டு அப்படின்ட்டு இந்த டிவிஷனை மாத்தி இதை ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாப்ல. மொத்தத்துல இன்னைக்குள்ள ஹீரோவா செங்கோட்டையன் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த செங்கோட்டையன் இந்த ஒரு நாள் ஹீரோ மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடியார் இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமிக்க எடப்பாடியோட ஒரு பெரிய சின்னம், அதாவது ரெட்டைலங்கிற ஒரு பெரிய சின்னத்தை தொடர்ந்து 9 முறையா செவிச்சுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு தலைமை வெளியே ஒரு ஒரு அனுபவம் இல்லாத கட்சின்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம், அனுபவம் இல்லாத கட்சி விஜயோட கட்சியில இணைஞ்சிருக்காரு. விஜயோட வயசும் இவரோட அனுபவம் ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு சிறு வயசுல உள்ள பையனோட தலைமை ஏற்று வந்திருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருப்பாங்கிறது தெரிய முடியுது. தான் இனம் தன்னுடைய ஏரியாவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சரா ஏற்றுக்க முடியாம அந்த கட்சியை விட்டு வெளியே வந்த இந்த செங்கோட்டையன் எப்படி விஜய தலைவரா கடைசி வரைக்கும் ஏற்றுவாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பார்க்கலாம். வந்த உடனே நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, அமைப்பு செயலராக ஆக்கியிருக்காங்க. வந்த உடனே அவரை
புஷி ஆனந்துக்கு இணையாவே அவருக்கு அவ்வளவு பெரிய போஸ்டிங்க கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. விஜய் அவரை நம்புறாரு, இவர் அவரை நம்பணும். எல்லாம் காலம்தான் பதிலும் ஒரு துண்டு பார்ப்போம். ஒட்டுமொத்தத்துல இந்திய நிகழ்வு நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான். உதயநிதி ஸ்டாலினா செங்கோட்டையனா இது யதார்த்தமா நடந்த ஒரு நிகழ்வா அல்லது யாரும் பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டு உதயநிதி ஸ்டாலினோட அந்த பிறந்தநாள் விழா கவரேஜுகளை குறைக்கணும் அப்படின்றது யாராவது பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து தான் இந்த இணைப்பு நடந்துச்சா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விவாதங்கள்ல இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை, பிஜேபியோட வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய யூகங்களின் அடிப்படையில் பேசுது. அது எதுவுமே நமக்கு பார்க்கறதுக்கு அந்த உண்மை நமக்கு தெரியாம சொல்ல முடியாது. மறைக்கடிக்கப்பட்டதா திமுகவின் துணை முதலமைச்சர், திமுகவோட இளைஞர் செயலாளர் இருந்தவர், திமுகவின் அடுத்த வாரிசா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் விழா கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கொடுத்த நம்ம இருக்க முடியாது. செங்கோட்டனை வச்சு இந்த கேமை உருவாக்கிட்டாங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனா உருவாக்கப்பட்டது தான் என்னுடைய சொந்த கருத்து மூலமா அப்படிதான் தெரியுது. இன்றைய நாள் ரெண்டு பெரும் தலைகளோட ஒரு செங்கோட்டையினா ஒரு முக்கியமான நாள். அதே மாதிரி வர்ற எலெக்ஷனுக்கு முன்ன நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினை எப்படியாட்டு நிலைநிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்ததுக்காக இந்த பிறநாளை வெகு விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு டிஎம்கேக்காரங்க இருந்தாங்க. அதுவும் தகர்த்து எரியப்பட்டிருக்காங்கிறது நம்ம வர்ற காலங்கள்ல தான் தெரியும். இன்றைய நாள் நவம்பர் 27. பல யூகங்களுக்கும் அனைத்து செய்திகளுக்கும் பஞ்சத்துக்கும் குறைவில்லாத ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. மீண்டும் நாளைக்கு ஒரு அருமையான அரசியல் நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.